தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் மாலை போன்ற விசேஷமாக உங்களை வாழ்த்துவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்னு சொன்னாங்க, இணைந்து வாழுங்க. எதுக்கு கம் அண்ட் கேதர் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துகிறார் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரவர்கள் சொன்னதை போல பிராட்வேயில் இருக்கின்ற டக்கர் சர்ச் எல்லாரும் தெரியுது. அந்த திருச்சபையில நான் போவதாக இருக்கிறேன். ஏறக்குறைய நாங்கள் 33 ஆண்டுகளை ஊழியத்தில் நிறைவு செய்திருக்கிறோம். நம்ம ஏன் கேதர் ஆகலாம் சொல்லுங்க? ஏங்க கேதர் ஆகலாம்? இந்த மாசத்துக்கு ஒரு முறை கூப்பிடுவாங்க, அதுக்கு வரோம். ஒரே ஒரு சின்ன ரகசியம், கூடுவது ஒருவரை ஒருவர் விசாரிப்பது. ஊழியம் எப்படி இருக்குது, இந்த சபை வளர்ந்துருக்குதா, இப்போ எவ்வளோ அவர் பேசும்போது சொன்ன நாள் ஒன்றுக்கு 2 அங்கத்தினர் கூடி வருது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும் சொத்து, விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. எங்க முதியோர் இல்லங்களுக்கு சென்று பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிங்களா, கண்ணீர் விடுவாங்க. எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு விசாரிக்கிறதுக்கு ஆள். ஒருவேளை நாம் போதகர்கள் ஐக்கியமாக கூடி வருவது, அவர் சொன்னது யார் சொன்னது, செவிப்பதுன்னு சொன்னாங்க. செவிப்பது, ஒருவருக்கு ஒருவர் விசாரிப்பது, சபையினுடைய விரிவாக்கத்தை பற்றி பேசுவது. மற்றவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாங்க, அதே ஆவியானவர் தான் உங்கள் மீது எங்கள் மீது இருக்கிறார். நாங்கெல்லாம் கொஞ்சம் தியாலஜி பேசுவோம், நீங்க தியாலஜி பேச மாட்டீங்க. அதான் விஷயம். எங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற விஷயம் அதுதான். அது ஒன்றும் வேறுபாடு இல்லை. நீங்க வேத வசனத்தை தான் சொல்கிறீர்கள், நானும் வேத வசனத்தை தான் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தில் நாங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இதை தான் வாசிக்க வேண்டும். பைபிள் ரீடிங் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் அருளுரையாக செய்யலாம். ஆனால் உங்களுக்கு கூட ஒரு சுய ஒழுக்கம் இருக்க வேண்டும். வேதத்தில் 2 வாரத்துக்கு முன்பாக நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாடினோம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. இப்பொழுது நாம் 3வது வாரத்துக்குள்ளே வருகிறோம். மகிழ்ச்சியாக கொண்டாடுங்களா இல்லையா? எல்லாம் பாடிக்கோங்க. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்,
மரணமே உன் கூறுங்கே என்று சொன்ன பவுல் வார்த்தை வரிகளிலே வருகிற பொழுது பாடல் வரிகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, நான் உங்களோடு இருப்பேன், எருசலேமுக்கு போகிறேன், நான் பாடுபட போகிறேன், சிலுவையை எனக்கு பரிசாக கொடுப்பார்கள், மன்னிப்பேன், அடக்கம் செய்வார்கள், 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன். இப்படி இந்த சிந்தைகளை எல்லாம் கொடுத்த பொழுது கூட சீடர்கள் அதை மறந்து போனார்கள். சீடர்கள் அதை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னது யார் முதல்ல? சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்தார்னு சொல்றது தேவதூதர்கள், அப்புறம் தான் 2வது தேவதூதர்கள். நற்செய்தி பணியாளராக மாறியவர் ஃபர்ஸ்ட் மிஷனரி தான் யார்? விமன். தேவதூதன் சொன்னதை உன் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னதை சுமந்து கொண்டு சென்றவர்கள் பெண்கள். அழகாக அவர் நிறைவு செய்தார். சந்தியுங்கள் இல்லங்களை, ஒவ்வொருவரையும் விசாரியுங்கள். ஏன் அங்கே வரல, இங்கே வரல, அங்கே உட்கார்றவங்களை காணுமே, இங்கே உட்கார்றவங்களை காணுமே, நீங்கள் விசாரிச்சீங்கன்னா மேய்ப்பர்கள் உங்களுடைய மந்தைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மேய்ப்பர்கள் மந்தைகளை அறிந்திருக்கிறீர்கள். இன்னொரு ஒரு படி மேலே சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைப்பீர்கள். அந்த பகுதியில் உட்கார்ற அவரை காணுங்க, இந்த பகுதியில் குடும்பமாக உட்கார்ற இந்த பெரியம்மாவை காணுங்க. சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்கள். கம்மன் கேதரிங் அப்படின்னு சொன்ன வாருங்கள், இணைந்து நம்மை நாம் ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் ஊழியர்களை பகிர்ந்து கொள்வோம், ஒருவருக்கு ஒருவர் ஒவ்வொருடைய சபை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அதை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து விசேஷமாக உங்களையும் ஊழியங்களை சிறப்பாக ஆசீர்வதித்து வருகின்ற வெள்ளைக்குசத்தினால அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக கொண்டார்கள். 40வது நாள் வந்து பரமேறிய திருநாள். 50வது நாள் என்னைக்குங்க சபையில் நீங்க கொண்டாடணும்ல, ஜூன் மாசம் 8ஆம் தேதி. ஜூன் மாசம் 8ஆம் தேதி. அதை தொடர்ந்து வருகிற அடுத்த ஞாயிறு என்ன ஞாயிறு சொல்லுங்க? அதான் திருத்துவ திருநாள், the day of Trinity. அதான் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுன்னு ஏன் இதை சொல்றோம், எதுக்கு இதை கொண்டாடுறோம், இதனுடைய பாரம்பரியம் என்ன, சபை எப்படி உருவானது. அப்போ சில 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற வீடுகள் தோறும் அப்பங்களை விட்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் சரி. அன்பு ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இதனாலே நாங்கள் போதகர்கள் ஐக்கியமாக ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறோம், ஒருவரை ஒருவர் குறித்து தாங்கவும், ஒவ்வொருடைய ஊழியர்களை குறித்து மென்மேலும் நாங்கள் வளர்ச்சி அடைவதை குறித்து பேசும் எங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்யும். அவர்களை குறை சொல்லாமல் நாங்கள் ஆண்டவரை ஒருவரை ஒருவர் தாங்கி பேசுகின்ற விசாரிக்கின்ற போதவர்களாக எங்களை மட்டுமல்ல சுவாமி, உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற மந்தைகளுக்கு அன்றைய நாங்கள் மாதிரி உள்ள மெய்ப்பனாக இருக்க கட்டளைகளை நடத்தும்படியாக செய்கிறோம். மாறாத கிருபை இதை எல்லாவற்றையும் பொருட்படுத்துகிறோம். துதிகள் மகிழை மக்கள் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை